அப்படியே நாம் பரிசுத்தப்படுவதாக. ஸோ ஓவர் கமிங் அபியூசஸ் அப்படின்ற தலைப்புல இன்னைக்கு நம்ம கர்த்தருடைய வசனத்துல இருந்து முக்கியமான சத்தியங்களை நம்ம தியானிக்க இருக்கிறோம். துர்பயன்பாட்டை மேற்கொள்ளுதல் அப்படின்னு சொல்லி, ஒருவேளை நம்ம வேற எங்கேயும் இப்படிப்பட்டதான ஒரு செய்தியின் தலைப்பை நம்ம பார்த்திருக்க முடியாது. ஒருவேளை இந்த கவுன்சிலிங் மினிஸ்ட்ரியில இருக்கிறவங்க, ஆலோசனை சொல்லுகிற மினிஸ்ட்ரியில இருக்கிறவங்க இந்த அபியூஸ்ன்ற வார்த்தையை நம்ம அடிக்கடி நம்ம பார்த்திருக்கலாம், பயன்படுத்தி இருக்கலாம். ஆனா இதுக்கும் நம்ம 500 யூத்துக்கும் எப்படின்னு ரிலேட்டட் ஆகும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அப்படின்னா, நிறைய நேரங்கள்ல நம்மளுடைய பர்சனாலிட்டி, நம்மளுடைய ஆழ்தத்துவத்தை நம்ம வாழ்க்கையில இது மாதிரி நம்ம துர்பிரயோகம் பண்ணப்பட்டிருந்தோம் அப்படின்னா, சிறு வயசுல சில பேர் நம்மளை அபியூஸ் பண்ணியிருந்தாங்க. அது துர்பிரயோகம்னா என்னன்னு சொல்லி நம்ம பார்க்க போறோம். துர்பயன்பாடுனா என்னன்னு சொல்லி நம்ம பார்க்க போறோம். பட் இப்படிப்பட்டதான ஒரு நம்மளை யாராச்சும் தப்பா பேசி இருந்தாங்க, தப்பா நடத்தி இருந்தாங்க அப்படின்லாம் இருந்துச்சு அப்படின்னா, நம்மளுடைய அந்த ஆழ்தத்துவங்கள் அது மாறி போயிடும். அதாவது அது டேமேஜ் ஆயிரும். ஸோ நம்ம லைஃப்ல ஆண்டவருக்காக எழுந்து பிரகாசிக்க முடியாத அளவுக்கு பயங்கரமான சில பிரச்சனைகள் வரும், நம்மளுக்கு தெரியாது. ஸோ இப்ப பர்சனலா நான் 2-3 உதாரணம் சொல்லலாம். எனக்கு சென்ஸ் ஆஃப் ஃபெயிலியர்ஸ் அடிக்கடி வரும், ரொம்ப இருக்கும். ஏன்னு எனக்கு ரொம்ப புரியவே புரியாது. எதை ஒரு காரியத்தை செய்தாலும் நம்ம இதை தோல்வியா முடிஞ்சிருமோ, இது இந்த மீட்டிங் ஃபெயிலியர் ஆயிருமோ, ஒரு பிரசங்கம் பண்றதுக்கு மேடல போய் நின்றா கூட என்னால நான் தப்பா பண்ணிடுவனோ, அப்படி இப்படின்னு ஆரம்ப காலத்துல நிறைய அந்த ஃபெயிலியர் அந்த சென்ஸ் வந்துகிட்டே இருக்கும். ஏன் அப்படின்னா, சின்ன வயசுல இருந்தே எனக்கு என்ன ப்ரோக்ராம் ஆயிடுச்சு, எங்க டீச்சர்ஸ் எனக்கு என்ன சொல்லி கொடுத்தாங்கன்னா, நான் எனக்கு படிக்க மாட்டேன், எனக்கு நான் ஷைன் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி என்னை பிராண்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஸோ இந்த பிராண்டிங் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, அது மனசளவுல அது பாதிக்கப்பட்டு அது இன்னைக்கு வரைக்கும் அதோட எஃபெக்டை என்னால பார்க்க முடியும். ஸோ இப்ப நம்ம அபிஷேகத்துல நிரம்பி வசனத்துல நிறைந்து இருந்தாலும் கூட, நான் ஒவ்வொரு தடவையும் அந்த வசனத்திலையும் பரிசுத்த ஆவியானோட அபிஷேகத்திலையும் நிறைந்து இயேசுவின் நாமத்தினால ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார், ஆண்டவர் என் மூலமா நினைச்சது அவர் நிச்சயம் செய்வார்னு சொல்லி நான் விசுவாசத்துல அபிஷேகத்துல நிறையல அப்படின்னா, அந்த அட்டாக்கை நல்லா ஃபேஸ் பண்ண முடியும். நான் ஃபேஸ் பண்றதுக்கான நிறைய அந்த காரணங்கள் இருக்கும். ஸோ இது ரொம்ப நம்மளுக்கு முக்கியம். இப்ப நம்ம பர்சனாலிட்டியில நிறைய பேர் நம்ம அடி வாங்கியிருந்தோம் அப்படின்னா, இன்னைக்கு ஆண்டவர் நீங்க என்னென்னலாம் செய்யணும்னு நினைச்சிருக்கிறாரோ அதெல்லாம் நீங்க இன்னும் செய்யாம இருப்பீங்க. இன்னும் ஆண்டவர் உங்களுக்கு குறித்து என்னென்னலாம் செய்யணும்னு நினைச்சிருக்கிறாரோ அந்த இடத்தை குறித்து ஆண்டவர் உங்களுக்கு சொன்னாருன்னா, வாய்ப்பே இல்லை, நான் அது செய்யவே முடியாது அப்படின்னு சொல்லி நீங்க ஃபுல் ஸ்டாப் வச்சிருவீங்க. இன்னும் அந்த ஆண்டவர் உங்க வாழ்க்கையில வைத்திருக்கிற அந்த அழைப்பு உங்க மைண்டுக்குள்ளே போகாத அளவுக்கு உங்க மைண்டு ரொம்ப சின்னதா போறதுக்கான வாய்ப்பு இருக்குது இந்த அபியூஸ் இருந்ததுனால. சோ 3 வகையில இந்த செய்தியை நீங்க தியானமா கவனமா நீங்க கேட்கணும். ஏன் அப்படின்னா, ஒன்று, நம்மளுடைய வாழ்க்கையில இது ஆசீர்வாதமாக அமையும். சோ முடிவுல ஒரு 5 நிமிடம் நம்ம ஜெபிக்க போறோம். ஆண்டவரே, என்னோட வாழ்க்கையில இதனுடைய விளைவுகள் இருந்துச்சுன்னா இன்னைக்கு எனக்கு பூர்ண சுகம் வேணும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நம்ம ஜெபிக்க போகிறோம். அது மாத்திரம் இல்ல, நம்ம நடத்துறவங்க வாழ்க்கையில இப்படிப்பட்ட காரியங்கள் இருக்கலாம். சோ அத நம்ம சென்சிட்டிவா ஞானத்தோட பொறுமையோடு கூட அவங்கள ஹேண்டில் பண்றதுக்கு ஆண்டவர் நம்மளுக்கு கிருபைகளை கொடுக்கட்டும். 3வது ஒரு கேட்டகரி இருக்குது. என்ன அப்படின்னா, நம்மளே எய்தர் அபியூசராவும் மாறிடலாம், விக்டிமாவும் மாறிடலாம். அதாவது நம்மளே மற்றவங்களை நம்மளுடைய லாபத்துக்காக நம்ம பயன்படுத்த ஆரம்பித்து விடலாம். நிறைய ஊழியக்காரங்கள் அப்படி மாறுகிறத நம்ம பார்க்கிறோம். ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் தாண்டின பிறகு, நிறைய இன்ஃப்ளூயன்ஸ் வந்த பிறகு, நல்லா பணம் எல்லாம் வந்த பிறகு இப்படிப்பட்ட காரியங்களை நம்ம பார்க்க முடியும். சோ 4 வகையான அபியூசஸ் நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இன்னும் the abuse definition நம்ம பார்த்துருவோம். Abuses can be defined as those things which are committed by certain perverted individuals with an intent to fulfill personal desire at the cost of others. அதாவது தங்களின் சுய விருப்பத்தையோ இச்சைகளையோ சில விஷயங்கள், அதான் certain perverted individual அப்படின்னு போட்டிருக்கிறேன், சுயநல பாங்குடன், அதாவது எனக்கு லாபம் கொண்டு வர்றதற்காக மக்களை அவர்களுக்கு அந்த ஜனங்களுக்கு அவங்களுக்கு கேடு, ஆனா எனக்கு லாபம், என்னுடைய இச்சையை தீர்த்துக்கிறதுக்கு, என்னுடைய சுய விருப்பத்தை தீர்த்துக்கிறதுக்கு அந்த ஜனங்களை எனக்காக நான் பயன்படுத்துவேன் என்று சொன்னால் அதுதான்
பயன்பாடு, துருபயோகம், அபியூஸ் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். 500 கூட நான் சொல்றேன். சோ ஒரு மனுஷன் வந்து அவனோட லாபத்திற்காக, அவனுடைய இச்சையை நிறைவேற்றுறதுக்காக, அவனுடைய விருப்பத்தை நிறைவேற்றுறதுக்காக இன்னொரு நபரை பயன்படுத்துறான். அவங்களுக்கு அதனால வந்து கெடுதி உண்டாகும், அவங்களுக்கு அதனால பர்சனாலிட்டி டேமேஜ் ஆகும். அதை பத்தி அவங்களுக்கு கவலை கிடையாது. என் விருப்பம் நிறைவேறிச்சா, என்னுடைய இது முடிஞ்சிருச்சா, அவ்வளவுதான் அப்படின்னு ஒருத்தவங்களை எடுத்து பயன்படுத்தப்படுறதான். அப்ப அந்த நபரா வந்து நீங்க இருக்கக்கூடாது. எந்த நபரா? விக்டிமா நம்ம இருக்கக்கூடாது. நம்மளை யாரும் அவங்க லாபத்திற்காக நம்மளை பயன்படுத்தக்கூடாது. அப்ப நம்மளுடைய நம்ம ஆவிக்குரிய நடத்துற பிள்ளைங்களையும் அப்படியாக நம்ம கவனமா நம்ம பாதுகாத்துக்கிறதுக்கு ஆண்டு நம்மளுக்கு கிருபை கொடுப்பாராக. சோ 4 அபியூஸ் குறித்து நம்ம பார்க்க போறோம். முதலாவது பிசிக்கல் அபியூஸ், சரீர துர்பயன்பாடு. சரீர துர்பயன்பாடு வந்து 2 வகையில நான் போட்டிருக்கிறேன். ஒண்ணு வந்து என்னன்னா அடிக்கிறது, இன்ஃபிளிக்டிங் பெயின், அதாவது சரீரத்தை அதாவது பெயின் ரொம்ப காயப்படுத்தும் வண்ணமாக அடிக்கிறது. சோ பிரம்பை கையாடவன் தன் மகை பைகளாம் அதெல்லாம் சொல்லப்பட்டிருந்தாலும் பட் சில்ட்ரனுக்குலாம் அந்த பிசிக்கல் இன்ஃபிளிக்ட் பண்றப்ப ரொம்ப கேர்ஃபுல்லா, நம்ம கோபத்துல அடிக்கிறதெல்லாம் அந்த இருக்கக்கூடாது. அவங்கள திருத்துறதுக்காக ஒரு சின்ன சின்ன பனிஷ்மெண்ட் வந்து சின்ன லெவல்ல கொடுக்கலாம். அதுக்கான பெல்ட், பெரிய கம்பு, வழக்கமாறு அதெல்லாம் நம்ம வந்து யூஸ் பண்ணக்கூடாது. சோ ஒரு சின்ன கம்பு வச்சிருக்கணும். ஒரு என்ன சொல்ல, ஒரு அது ரொம்ப கேர்ஃபுல்லா நீங்க ஹேண்டில் பண்ணணும். என்ன பிசிக்கல் அபியூஸ் நீங்க வந்து கோபத்துல பெற்றோர் அடிக்கிறத நான் பார்க்கிறேன். அவங்களுக்கு கோபம், அவங்களுக்கு வந்து ப்ராப்ளம் வந்து கோபம், அவங்களுக்கு வந்து டிஸ்டர்ப் ஆயிட்டாங்க, அவங்க வந்து ப்ராப்ளம், அவங்க ப்ராப்ளத்தை அவங்க பிள்ளைங்க மேல ரிஃப்ளெக்ட் பண்ணுவாங்க. ஸோ அவங்க பிள்ளைங்க வந்து அது படிக்காது. ஸோ அது ஒரு அடி அப்படின்றது வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு துர்பயன்பாடு. இன்னொன்னு வந்து அப்படின்னா செக்ஷுவல் அஃபென்ஸ், சரீர ரீதியாக ஒரு மனிதன் வந்து இன்னொரு நபரை தொடுவது, சின்ன பிள்ளையா இருக்கலாம், பெரியவங்களா இருக்கலாம், யாரா இருக்கலாம். சோ தொடுவது, தன்னுடைய இச்சையை நிறைவேற்றிக் கொள்வது, இது வந்து பிசிக்கல் அபியூஸ். சோ 2 வசனங்கள், முக்கியமான வசனங்கள் நம்ம பார்க்க போறோம். ஆதியாகமம் 1:27, தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார், அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார், ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். சோ முதலாவது ஒரு பேசிக் டீச்சிங் நான் முதலாவது இருந்து நம்ம சொல்லிக் கொண்டிருக்கிறேன். எப்படின்னா நம்முடைய சரீரம் வந்து அது மகிமையானது அப்படின்றத மறந்து போகக்கூடாது. we have to respect human bodies. அதாவது மனிதனுடைய சரீரம், மனிதனா இருக்கலாம், மனுஷியா இருக்கலாம், ஆண்டவர் படைத்த சரீரம் அப்படின்னு சொல்லி அந்த ஆண்டவருடைய அந்த மன பக்குவம் நம்மளுக்கு தேவை. இத பிசாசு வந்து சிறு வயதுல இருந்தே கெடுத்து கொண்டே இருப்பான். அசுத்த காரியங்களை அப்படியே அந்த படத்துல வந்து அப்படியே அந்த இச்சைகளை தூண்டுகிறதான காரியங்களை காண்பித்து சரீரத்துக்கான மகிமையை அவன் மறைத்து விடுகிறத நாம் பார்க்கிறோம். சோ ஏன் சரீரம் மகிமையானது அப்படின்னா, பிகாஸ் we are created in the image of God. நம்முடைய சரீரங்கள் தெய்வ சாயலாக இருக்கிறது. சரீரம் மாத்திரம் இல்ல, நம்முடைய சிந்தனை ஆண்டவர் சரீர தேவனுடைய சாயலா தான் படைத்திருந்தார். ஆனால் பாவத்திற்கு அப்புறம் இதெல்லாம் மாறி போகிறத நம்ம பார்க்கிறோம். சோ பேசிக் ஃபர்ஸ்ட் திங், we should respect human bodies என்றதை மறந்து போகக்கூடாது. அப்ப மனித சாயலாக படைக்கப்பட்ட ஒரு நபரை நம்ம வந்து அந்த தேவனுடைய கண்ணோட்டத்தில் நம்ம பார்க்கணும். சோ நான் இப்போ ஒருத்தர் அடிக்கிறேன் அப்படின்னா ஐ எம் பீட்டிங் தி இமேஜ் ஆஃப் காட். நான் ஒருத்தரை துன்புறுத்துறேன் அப்படின்னா தேவனுடைய அந்த சாயல படைக்கப்பட்டிருக்கிறவனை நான் வந்து துன்புறுத்துகிறேன் அப்படின்ற அந்த மன பக்குவத்தை ஆண்டவர் நம்மளுக்கு தரணும். 2வது இன்னொரு வசனம், ரொம்ப முக்கியமான வசனம். இது ரட்சிக்கப்பட்ட பின்பு தேவனுடைய அந்த ரட்சிப்பு எனக்கு வந்துருச்சு, இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தால் நான் கழுவப்பட்ட அவருடைய குடும்பத்துல நான் அங்கத்தினராக தேவனுடைய பிள்ளையா நான் மாறி இருக்கிறேன் அப்படின்னா, இன்னும் இட் இஸ் அந்த தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட அந்த சரீரத்தினுடைய இன்னொரு பகுதியாக, இன்னொரு என்ன சொல்ல டைமென்ஷன் சொல்லலாம், இன்னொரு பரிமாணம் என்ன அப்படின்னா, நான் பரிசுத்த ஆவியானுடைய ஆலயமா இருக்கிறோம். இப்ப சரீரம் நாம் அப்படின்னு சொல்ல, நம்மளோட சரீரம் வந்து பரிசுத்த ஆவியானுடைய ஆலயமாக மாறுகிறது. ஆண்டவர் உங்களை என்னையும் பயன்படுத்தணும் அப்படின்னா பேசிக் டாக்டர் அது. நம்முடைய சரீரம் ஆண்டவருக்கு தேவை. சரீரத்துல பரிசுத்தத்தை குறித்து கடந்த நாட்கள்ல நம்ம கேட்டோம். சரீரம் ஆண்டவருடைய அந்த ஆவியினுடைய பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமா இருக்கிறது. அப்ப இந்த ஆலயத்தை முதலாவது என்னுடைய சரீரத்தை நான் அந்த ரொம்ப பக்குவமா பார்த்து, வசனம் என்ன சொல்லுது பாருங்க, உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்தணும். சரீரத்தின் மூலமாக தேவனை நாம் மகிமைப்படுத்தணும்.
என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது, இது இன்ஃபிளிக்ட் பண்ணக்கூடாது. அப்ப இன்னொரு தேவனுடைய பிள்ளையினுடைய சரீரத்தை நம்ம எப்படி பார்க்கணும் அப்படின்னா, அது தேவனுடைய ஆலயம். தேவன் இருக்கிறார். தேவனுடைய ஆலயத்தை நம்ம கெடுப்போம் என்று சொன்னால் தேவனுடைய கெடுத்து போடுவார் என்ற வசனம் நம்மளை எச்சரிக்கிறது. என்ன ஒரு பயங்கரம் பாருங்க. தேவனுடைய பிள்ளைகளை நம்ம பார்க்கிறப்ப அவங்க தேவனுடைய ஆலயமா நம்ம பார்க்கணும். தேவனுடைய ஆலயமா பார்க்கணும். பொதுவாக விசுவாசிகள் அல்லாத பொதுவான மனுஷன் நம்ம பார்க்கிறப்ப தேவனுடைய சாயல சிருஷ்டிக்கப்பட்ட மகிமையான சரீரமாக நான் கண் பார்க்கணும். தேவனுடைய பிள்ளைங்களை பார்க்கிறப்ப தேவனுடைய ஆலயத்தை நான் பார்க்கிறேன். என்ன ஒரு பயம் நம்மளுக்கு தேவை. அப்பேற்பட்டதான ஒரு காரியம். சரி, இந்த பிசிக்கல் அபியூஸ் எவ்வளவு வகையான இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் ஏற்கனவே சொன்னேன். மறுபடியும் சொல்லுறேன் பாருங்க. இன்ஃபிக்டிங் பெயின், வலியை உண்டு பண்ணும்படியாக சரீரத்தை பாதிப்புக்குள்ளாக ஏற்படுத்துவது இல்லையா? ஒரு சரீரத்தை நம்ம இன்னொரு சரீர ரீதியாக டேமேஜிங், இந்த பாடியை டேமேஜ் பண்றது, எல்லாம் சாபமாக மாறி போகும். டச்சிங் யுவர் பாடி டு ரைஸ் செக்ஷுவல் ஃபீலிங்ஸ். ஸோ ஏதோ ஒரு சரீரத்தை, அது எந்த வயதினரா இருக்கலாம், அவன் தொடும் பொழுது எதற்காக தொடுகிறார்கள் என்று சொன்னால் அவங்களை இச்சையோடு கூட தொடுகிறார்கள். அதே மாதிரி தொடப்பட்டவங்களுடைய அவங்களுடைய சரீரத்துல இச்சைகளை தூண்டுகிறதற்காக ஆண்டவர் இந்த அருமையான அந்த ஆணும் பெண்ணுக்கும் நடுவுல அந்த அருமையான அந்த செக்ஷுவல் ஃபீலிங்ஸை வச்சிருக்கிறார். கணவன் மனைவிக்கும் உள்ள அந்த ஃபீலிங்ஸை இன்னொருத்தர் தொட்டு அதை தூண்டணும்னு நினைக்கிறப்ப நம்ம அந்த தொடுதல் அது தவறான தொடுதல், என்னை அபியூஸ் பண்றாரு அப்படின்ற ஒரு தெளிவு நம்மளுக்கு தேவை இருக்கும். அது மாத்திரம் இல்ல, டச்சிங் த பிரைவேட் பார்ட்ஸ், தனிப்பட்ட என்னுடைய பால் உறுப்புகள் இருக்கிற இடத்துல யாரும் தொடக்கூடாது. விசேஷமாக சிறு பிள்ளைகள் இந்த இடத்துலதான் பாதிக்கப்படுறதுன்னா அவங்களுக்கு தெரியாது. பெரியவங்க அப்படியே அபியூஸ் பண்ணுவாங்க, சொந்தக்காரங்களா இருப்பாங்க அபியூஸ் பண்ணுவாங்க. இப்ப நம்ம கண்ட்ரில பேரண்டல் அபியூஸும் வர ஆரம்பிச்சிருச்சு. பெற்றோர்களே பிள்ளைங்களை அபியூஸ் பண்ணுவாங்க. அது மாத்திரம் இல்ல, இன்னொரு நபருக்கு மோசமான படங்களை காண்பிப்பது. அவர்களுக்கு அந்த பழக்கமே கிடையாது. இது வரைக்கும் அந்த மாதிரி ஒரு எக்ஸ்போஷர் இல்லாத இருப்பாங்க. சிறுப்பிள்ளா இருப்பாங்க, சில பெரியவங்களா கூட இருப்பாங்க. ஆனா அவங்களுக்கு போய் காமிக்கிறது. ஸோ இது எல்லாமே பிசிக்கல் அபியூஸ்ல அது சார்ந்து காணப்படுகிறது அப்படின்றத நம்ம மறந்து போகக்கூடாது. வசனத்துல அம்மோன் நம்ம பார்க்கிறோம். இந்த அபியூசர்ஸ் எல்லாருமே எப்படி இருப்பாங்க அப்படின்னா பலம் நிறைந்தவர்களாக இருப்பாங்க. எந்த இடத்துல பயன்பாடு நடக்கும், நம்மளை விட பெரியவங்களா இருப்பாங்க. ஒண்ணு, எப்படி பெரியவங்களா இருப்பாங்க? வயதுல பெரியவங்களா இருக்கலாம், இல்ல படிப்புல பெரியவங்களா இருக்கலாம், இல்ல நம்ம டீச்சர்ஸ் யாரா இருக்கலாம், இல்ல நம்ம ஆபீஸ்ல இருக்க மேலான பீப்புளா இருக்கலாம், இல்ல அப்படின்னா மேனா இருக்கலாம், பிசிக்கலி ஸ்ட்ராங்கா இருக்கலாம், பெரியவங்களா இருக்கலாம். இன்னும் ஒஸ்ட் கேஸ்ல கடைசியில நம்ம பார்க்க போறோம் ஸ்பிரிச்சுவல் அபியூஸ்ல போதகர்கள் ஸ்பிரிச்சுவல் லீடரா இருப்பாங்க. அவங்கள நம்ம ஸ்பிரிச்சுவலாவே பார்த்திருப்போம். அதாவது நம்மளை விட நிறைய அவங்களுக்கு தெரியும் அப்படின்ற நிலைமையில அவங்கள பாக்குறப்பதான் அவங்க அந்த பொசிஷனையும் அந்த பிளேஸையும் அதை தங்களுக்காக தங்களுடைய இச்சைகளை நிறைவேற்றுவதற்காக பயன்படுத்துறாங்க அப்படின்றது நம்மளுக்கு தெளிவு இருக்கணும். கடைசி காலத்துல அது ரொம்ப முக்கியம். பாம்பை போல ஒரு வினா நம்மளுக்கு தேவை. பாம்பை போல ஒரு வினா அப்படின்னா என்ன அர்த்தம்? பாம்புக்கு காது கிடையாது, அது சத்தம் கேட்காது, என்ன சத்தமும் கேட்காது. ஆனா அங்க எங்க என்னமோ நகழுது அப்படின்றது அது கெஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். பாருங்க, ஃப்ரீக்வன்சி அப்படியே கெஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும், டிஸ்டன்ஸ் வச்சு அப்படியே கெஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். அதுதான் அந்த கெஸ் தான் சரியில்லையே, அந்த பார்வை எனக்கு சரியில்லையே, அப்பவே சுருன்னு ஏறணும். இன்னைக்கு நம்ம பிள்ளைங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு ஷார்ப்னஸ் இல்லாத இருக்கிறத நான் பார்க்கிறேன். சும்மா அப்படி தொட்டு பேசுறது, சும்மா அப்படி விளையாடுறது. என்னன்னு கேட்டா எல்லாம் பிலீவர்ஸ் தான், நாங்கெல்லாம் சேர்ந்துதான் போவோம், நாங்கெல்லாம் ரொம்ப அட்வான்ஸ்டு, அவங்களாம் அந்த கல்ச்சராக்கும் இந்த கல்ச்சராக்கும். எந்த கல்ச்சர்? அமெரிக்காலதான் அதிகமான அபியூஸ் நடக்கப்படுகிறது. சிறு பிள்ளைகள் அதிகமாக அபியூஸ் பண்ணப்படுகிற மேற்கத்திய நாடுகள் தான், வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் தான். அதனாலதான் டைவர்ஸ் நிறைய, ஓரின சேர்க்கைகள் நிறைய. இதெல்லாம் நம்ம லைட்டா நான் சொல்ல போறேன். அதனால அந்த கல்ச்சர் இந்த கல்ச்சர்னு சொல்லி நாமளே ஒரு மாயத்துக்குள்ளாக இருக்கக்கூடாது. அத நம்ம கண்டுபிடிக்க தெரியணும். இப்ப தாமாருக்கு கண்டுபிடிக்க தெரியல.
பீயிங் ஸ்ட்ராங்கர் தேன் ஷீ அப்படின்னு வசனத்துல ஆங்கிலத்துல ரொம்ப தெளிவா இருக்கு. தமிழ் அப்படி ரொம்ப தெளிவா இல்ல இல்லையா? அம்னோன் வந்து தன்னுடைய சகோதரியை வந்து அவன் கற்பழிக்கிறான். சாப்பிடும்படிக்கு அவனை கிட்ட கொண்டு வருகையில் அவளை பிடிக்கிறான் பார். பிடிக்கிறது அந்த இடத்துக்கு போன பிறகு ஃபோர்ஸ், யூசிங் ஃபோர்ஸ், அபியூஸ்னால யூசிங் ஃபோர்ஸ் தான். அவளை பார்த்து என் சகோதரியே அப்படின்றான். தட்ஸ் எமோஷனல் அப்பீல். சகோதரினா பாக்குறான் இல்லையே, அவன் கேவலமா பார்க்கிறான். ஆனா யூஸ் பண்ற வார்த்தை என்ன? சகோதரியே அப்படின்னு சொல்றான். ரொம்ப சொல்றா வேண்டாம் என் சகோதரனே. அவ சொல்ற அர்த்தம் என் சகோதரனே உண்மையான அர்த்தம். அது என்னை அவமானப்படுத்தாதே, இஸ்ரவேல் இப்படி செய்யத்தக்கதாகாது, இப்படிப்பட்ட மதிகேடான காரியத்தை செய்வது மதிகேடுன்னு சொல்றா. 14 அவள் சொல்லை கேட்காமல், அவளை கேட்க மாட்டாங்க. அபியூசர்ஸ் வந்து சொல்லிலாம் புரிய வைக்க முடியாது. பலவந்தமாய் ஃபோர்சிபிளா. ஸோ இது ரொம்ப இதோட எஃபெக்ட் என்ன ஆகும்னு நினைக்கிறீங்க? விளைவுகள் என்ன ஆகும் தெரியுமா? பிசிக்கலா அபியூஸ் பண்ணப்பட்டவங்க சிறு வயதுல நம்மளே தெரியாம சில பேர் நம்மளை அபியூஸ் பண்ணிருக்கலாம். அந்த பிஹேவியர்ஸ் எல்லாம் இருக்கான்னு பாருங்க. ஆண்டவர் இன்னைக்கு ஒரு விடுதலை கொடுக்கட்டும், ஆண்டவர் ஒரு சுகத்தை கொடுக்கட்டும். அஃபெக்ட்ஸ் தி நார்மல் பிஹேவியர் வித் ஆப்போசிட் ஜெண்டர். அதாவது சிறு வயதுலயோ இல்ல இது மாதிரிப்பட்ட முதிர் வயதுலயும் கூட ஃபோர்சிபிளா நம்மளை யாராச்சும் அபியூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா, அடுத்து அந்த மேலால அபியூஸ் பண்ணப்பட்டிருந்தோம்னா மேல வந்து நம்ம நார்மலா பார்க்க முடியாது. ஃபீமேலால அபியூஸ் பண்ணப்பட்டிருந்தா ஃபீமேல நம்ம நார்மலா பார்க்க முடியாது. ரொம்ப ஒரு மாதிரி இன்செக்யூரா ஃபீல் பண்ணுவோம். அதான் 2வது பாயிண்ட் போடுறது. பர்சன் மே ஃபைண்ட் இட் டிஃபிகல்ட் இன் அக்செப்டிங் ஆப்போசிட் ஜெண்டர். ஸோ நம்ம நடத்துற பிள்ளைங்களுக்கும் சில பேர் வந்து ரொம்ப அவசியமா இருந்தாங்கன்னா யூ ஹேவ் டு பி காஷியஸ். ஏன் அவங்க அவசியமா இருக்கிறாங்க? சில பேர் ஓவர் நார்மலா இருப்பாங்க, அதுவும் பிரச்சனை தான். சில பேர் ரொம்ப அவசியமா இருப்பாங்க, வந்தால ரொம்ப அப்படி ரொம்ப ஒரு மாதிரி சம்திங். அவங்க முழுமையா அவங்க இன்னும் ஆண்டவருடைய அந்த சாயல்ல உருவாக்கப்பட வேண்டியது அவசியமா இருக்கும். நாள் எடுக்கும். ஆனா நல்ல ஜெபம் பண்ணி வசனத்துல அவர்களை நிறைத்து ஆண்டவருக்குள்ள நீங்க யாருன்ற சத்தியங்களை அவர்கள் புரிந்து கொள்ளும்படியாக செய்யும். நான் தேவனுடைய பிள்ளை, நான் தேவனுடைய சாயலாக நான் உருமாறி கொண்டிருக்கிறேன். ஒளியோன்னு வர்றப்ப நம்ம எல்லாரையும் நம்ம சரியான விதத்துல பார்க்கிற கண்கள் நம்மளுக்கு வேணும். The person becomes vulnerable to same-sex relationships. பாருங்களேன், இப்ப சிறு வயதுல, அதனாலதான் மேற்கத்திய நாடுகள், வெஸ்டர்ன் நேஷன்ஸ்ல இந்த ஓரின சேர்க்கை, ஓரின திருமணங்கள் நிறைய கூட்டிட்டு போற காரணம் என்ன அப்படின்னா, ஒரு சின்ன குழந்தை, ஒரு பையன் யாரோ ஒரு ரொம்ப க்ளோஸா இருக்கிறவங்க, ஸ்டெப் மதரா இருக்கலாம், இல்ல மதரா இருக்கலாம், யாரோ ஒருத்தவங்க அபியூஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவனுக்கு விமன்னாலே பிடிக்காம போயிடும். அதனாலதான் மேல் ரிலேஷன்ஷிப், மேல். அதே மாதிரிதான் ஒரு சின்ன குழந்தை இருக்குது, ஒரு கேர்ள் சைல்டு இருக்கிறா. சிறு வயசுல இருந்தே அவங்க அப்பாவோ ரொம்ப அட்மையர் பண்ண ஆளை ரொம்ப செக்ஷுவலா அபியூஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஒரு லெவலுக்கு அப்புறம் அவங்க ஜென்ஸே பிடிக்காது, எந்த ஒரு மேலையும் பிடிக்காது. எவ்வளவு தூரத்துக்கு ஆழமா அவங்க அடி வாங்கி இருக்கிறாங்களோ, பாதிக்கப்பட்டிருக்கிறாங்களோ, அவ்வளவு தூரத்துக்கு அந்த வெறுப்பு இருக்கும். அதனாலதான் பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட்ஸ் ஹேம்பர் ஆயிரும். ஆண்டவருக்குள்ள அவங்க நிறைய காம்ப்ளெக்ஸ் ப்ராப்ளம்ஸ் வர ஆரம்பிச்சிடும். அவங்கள எல்லாத்தையும் ரிலேஸ் அக்செப்ட் பண்ண முடியாது. நிறைய செல்ஃப் டவுட் இருக்கும், தன்னை குறித்ததான சந்தேகங்கள் நிறைய இருக்கும். தன்னை நேசிக்க முடியாது. என்னன்னே ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ள இருந்தால் புது சுச்சியா இருக்கிறான், உண்மைதான். ஆனா நம்ம என்ன சில நேரங்களில் நம்ம சொல்லுவோம், ஆண்டவருக்கு பின்பதாக வரும்பொழுது நம்ம சுயத்தை வெறுத்து சிலுவை எடுத்துக்கொண்டு வரணும். ரைட்டு, சுயத்தை வெறுக்கிறது உண்மைதான். ஆனா அந்த பழைய சுயத்தை வெறுக்க சொல்றார் ஆண்டவர். பழைய சுயங்கள் எல்லாம் நீ வெறுத்துரு இல்லையா, அந்த செல்ஃப் ஹேட் எல்லாம் நீ வெறுத்துரு. ஆனா கிறிஸ்துவுக்குள்ளாக வந்த பிறகு ஆண்டவர் உனக்கு ரிடீம்டு செல்ஃபை கொடுப்பார். அவரை போல உள்ள அந்த சுயத்தை கொடுப்பார். அந்த சுயம் கிறிஸ்துவின் சாயலை பெற்றிருக்கும். அதுதான் அந்த ஹீலிங் ப்ராசஸ். கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டின்றது என்ன? அந்த பழையவைகள் ஒளிந்து போயிடணும். இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு ஹீலிங் ஏன் நடக்கக்கூடாது ஆண்டவரே? உங்களுக்கும் எனக்கும் நம்மளும் அறியாம இது மாதிரி நிறைய காரியங்கள் நடந்திருக்கலாம். ஏதோ ஒரு வகையில நம்ம அபியூஸ் பண்ணப்பட்டிருப்போம். பிசிக்கலா இருக்கலாம், இல்ல வெர்பலா இருக்கலாம், ஸ்பிரிச்சுவலா இருக்கலாம்.
ஆண்டவர் நம்மளை தொட்டு சுகமளிக்கட்டும், நம்மளை நிறைத்து சுகமளிக்கட்டும். இந்த வசனத்தை அனுப்பி நீங்க சுகமளிக்கட்டும். இந்த வசனத்தை கேட்கிற நம்ம முதலாவது ஆண்டவருடைய அபிஷேகத்துல நிறைந்து ஆண்டவருடைய சாயலாக மாறதான் நம்ம கூட வருகிற நபர்களை ஆண்டவருக்குள்ளாக நடத்த முடியும். இது மாத்திரம் இல்ல, டிப்ரெசிவ் சிண்ட்ரோம்ஸ் நிறைய இருக்கும் இவங்களுக்கு. அதிகமாக சிறு வயதுல நிறைய பாதிக்கப்பட்டிருந்தாங்க அப்படின்னா மோர் டிப்ரெஷன் ப்ரோனா இருப்பாங்க. சூசைடல் டெண்டன்சிஸ் நிறைய இருக்கும். எதுக்கெடுத்தாலும் சாகணும் அப்படின்னு நினைப்பாங்க. நிறைய சைக்காலஜிக்கல் இல்னஸஸும் நிறைய இருக்கும். இதெல்லாம் வரும் காலங்கள்ல நம்மளுக்கு தேவையான சத்தியங்கள் அப்படின்னு சொல்லி நீங்க மறந்துடாதீங்க. சோ தாமார் அந்த விளைவுல என்ன ஆகிறா பாருங்களேன். இங்கிலீஷ்ல எப்படி எழுதிருக்குன்னா, so Tamar lived a desolate woman in her brother Absalom's house. அவ தனியாவே இருந்தா. தமிழ்ல சரியா புரியாது, தனித்து கிளேசப்பட்டு கொண்டிருந்தாலும் இருக்குதானா. ஆங்கிலத்துல இங்கிலீஷ்ல ரொம்ப தெளிவா இருக்கு. டெசலேட் உமன், அதுக்கப்புறம் மேரேஜ் பண்ணல. அவளுக்கு அந்த ஒரு டேமேஜ்ல இருந்து வெளியே வர முடியல. சோ இதான் நான் சொல்றேன், சாதாரணமான காரியங்கள் கிடையாது இது. நம்ம ஒருவேளை டேமேஜ் பண்ணப்பட்டிருந்தாலும் கிறிஸ்துவுக்குள்ளாக தாமார் கிறிஸ்துவனுடைய காலத்துல வாழல. பட் நீங்களும் கிறிஸ்துவனுடைய காலத்துல நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். சுகமளிக்கிற தேவன், உள்ளான சுகங்களை கொடுக்கிற தேவன், உள்ளான விடுதலையை கொடுக்கிற தேவன், உருமாற்றுகிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார்ன்றதை நம்ம மறந்து போகக்கூடாது. இப்படி நம்ம மேற்கொள்ளணும். ஃபைண்ட் யுவர் நியூ ஐடென்டிட்டி இன் கிரைஸ்ட். அதான் நான் சொன்னேன், கிறிஸ்துவுக்குள்ள அந்த புது சிருஷ்டி நம்ம அப்படின்னு சொல்லி மறந்து போகக்கூடாது. ஒருவேளை எனக்கு இந்த மாதிரி லோ செல்ஃப் எஸ்டீம் ப்ராப்ளம் இருக்கா? லோ செல்ஃப் எஸ்டீம்னா எதுக்கு எடுத்தாலும் என்னை குறிச்சு என்னைய நான் விரும்பவே மாட்டேன். நான் நல்லா பண்ணல, நல்லா பண்ணிருப்போம் ஆனா நல்லா பண்ணல அப்படின்னு சொல்லும் இல்லையா? யாராச்சும் ஒருத்தர் குறை சொல்லியிருப்பாங்க, அந்த ஒரு குறைதான் ரொம்ப பெருசா இருக்கும். 5 பேர் நல்லா சொல்லியிருப்பாங்க, அந்த 5 பேரோட அப்ரிசியேஷனே நம்மளுக்கு பெருசா தெரியாது, அந்த குறை மட்டும் தான் ரொம்ப பெருசா தெரியும். இதெல்லாமே லோ செல்ஃப் எஸ்டீம். இது ஒரு காரணமா இருக்கலாம். இதுதான் காரணம் அப்படின்னு நான் சொல்ல வரல, இது ஒரு காரணம் இருக்கலாம். லோ பெர்ஃபார்ம் பண்றதுக்கு நம்மளுக்கு பிடிக்காது, எக்ஸல் ஆகுறதுக்கு பிடிக்காது. அன்னெசரி ஃபியர்ஸ், நிறைய பயங்கள், சந்தேகங்கள். சோ இந்த மாதிரி பட்டவங்க கிராஜுவலா என்ன ஆயிரும் அப்படின்னா அவங்களோட பர்சனாலிட்டியை மாறி போயிடும். அவங்க சில சமயம் என்ன சொல்லுவாங்கன்னா, நான் இன்ட்ரோவர்ட் அப்படின்பாங்க. பட் அவங்க எக்ஸ்ட்ரோவர்ட்டா இருப்பாங்க, ஆனா இன்ட்ரோவர்ட்னு சொல்லுவாங்க. அதாவது நான் ரொம்ப யார்ட்டையும் பேச மாட்டேன் பிரதர், ரொம்ப அமைதியா இருப்பேன் பிரதர். அப்படின்னா அவங்க கேரக்டர் அப்படி கிடையாது. அவங்க நல்லா பேசுறவங்களா இருப்பாங்க, நல்லா பயங்கர ஜாலி டைப்பா இருந்திருக்கும். ஆனா அவங்களுக்கு ஏற்பட்ட இந்த துர்பயன்பாடுனால அவங்களோட பர்சனாலிட்டி மாறி போயிருக்கும். அதனால நான் அடிக்கடி நிறைய பேர்கிட்ட சொல்லுவேன், தயவுசெய்து நீங்க உங்களே பிராண்ட் பண்ணிடாதீங்க, நான் இப்படிதான், என்னோட டைப் இப்படிதான். நோ, allow God to heal. Holy Spirit to work in through you. ஆண்டவர் உங்களுக்குள்ளும் உங்கள் மூலமாகவும் கிரியை செய்ய விடுங்க. உண்மையான பர்சனாலிட்டி அவர் உங்களை படைத்த அந்த ஒரிஜினாலிட்டிக்கு அவர் தான் உங்களை கொண்டு போக முடியும். நீங்களா இந்த பர்சனாலிட்டி அனாலிசிஸ் சொல்லுவாங்க, நெட்ல இருக்கும். பர்சனாலிட்டி அனாலிசிஸ் அது இது அப்படி இப்படின்னு இருக்கும். அதை போட்டு நீங்க பார்த்து நான் இன்ட்ரோவர்ட் எக்ஸ்ட்ரோவர்ட் அப்படிலாம் டோன்ட் பிராண்ட் யுவர் செல்ஃப். Only thing you can brand yourself is your son or children of Christ. நீ ஒரே ஒரு பிராண்ட் நீங்க பண்ணிக்கலாம், என்ன அப்படின்னா, நான் தேவனுடைய பிள்ளை, இந்த பிராண்ட் எனக்கு போதும், அந்த பிராண்ட் எனக்கு போதும். மற்றபடி இன்ட்ரோவர்ட் எக்ஸ்ட்ரோவர்ட் அப்படின்னா இப்ப லேசா நீங்க உங்களை எனக்குலாம் இது தெரியாது, எனக்கு இது வராது அப்படின்னு தயவுசெய்து எதுவுமே சொல்லாதீங்க. allow God to work. ஆவியானவர் உங்களை புஷ் பண்றதுக்கு விடுங்க. உங்களுக்கு சான்ஸ் இப்ப கிடைக்குது இல்ல, அந்த இடத்துல போய் மெசேஜ் கூட கூப்பிடுறாங்கல்ல, நீங்க போங்க. உங்களுக்கு சான்ஸ் வர்றப்ப டோன்ட் think that எனக்கு இப்படிலாம் நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லாதீங்க. நோ, God is working through your core personality. ஆண்டவர் உங்களை படைத்த நோக்கம், அந்த ஒரிஜினல் டிசைனுக்கு நேராக ஆண்டவர் கொண்டு போய் கொண்டு இருக்கிறார். கோஆபரேட் வித் him. He will do mighty wonders in your life. உங்களே புரியாத அளவுக்கு, நீங்களே உங்களை பார்த்து ஆச்சரியப்படுற அளவுக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து மகிமைப்பட போகிறார். அவர் உங்களை பார்த்து சந்தோஷப்பட போகிறார். மகளே, உன்னை நான் எப்படி எல்லாம் கொண்டு போகணும்னு நினைச்சிருக்கேன் தெரியுமா, எங்கெல்லாம் கொண்டு போகணும்னு நினைச்சிருக்கேன் தெரியுமா. நீ சிறிதாக்கி கொள்ளாத. என்னால முடியாது, நான் இப்படிதான், என்னோட பர்சனாலிட்டி இப்படிதான் சொல்லி நீ சிறிதாக்கி கொள்ளாத. நோ, யூ ஆர் கிரியேட்டட் ஃபார் எ பர்பஸ். ஒரு பெரிய நோக்கத்தோடு கூட ஆண்டவர் உன்னை படைத்திருக்கிறார். லெட்ஸ் ப்ரோசீட். வெர்பல் அபியூஸ், சொல் துர்பயன்பாடு. பிசிக்கல் சொன்னோம், வாயில சொல்லப்படுகிற அந்த வார்த்தைகள் நம்மளை சில நேரங்கள்ல பயங்கரமா பாதிச்சிடும். நம்ம விடுறப்ப, அதை நம்மளை எடுத்துக்கொள்றப்ப. ஆனா அதை எடுக்காம இருக்க முடியுமா?
நானும் ரொம்ப முயற்சி பண்ணுவேன். யாராச்சும் என்னமாச்சும் சொல்றத வந்து உள்ளக்கு எடுக்கக்கூடாது அப்படின்னாலும் ஒரு கமெண்ட் வந்த உடனே, இப்பதான் நம்மளதான் வாட்ஸ்அப் இருக்கேன். முன்னாடி எல்லாம் போன்லாம் இல்லாத காலங்கள் நான் யோசித்து பாக்குறேன். எவ்வளவு நல்ல காலங்கள் அது. போன் கிடையாது, நம்மளுக்கு எந்த ரிமார்க் சொன்னாலும் அவ்வளவு லேசு நம்ம காதுக்கு வராது. இப்பெல்லாம் அப்படி கிடையாது. யார் என்ன நினைச்சாலும் சரிதான், அடிச்சு விடுறதுதான். அப்படியே ஆயுதங்கள் அப்படியே வந்து உங்களுக்கு நல்ல விசுவாச கேடையும் இல்லை அப்படின்னா ரொம்ப கஷ்டம். இந்த காலங்கள்ல ரொம்ப கஷ்டம். விசுவாச கேடம். அதாவது இந்த வெர்பல் அபியூஸ பொறுத்த வரைக்கும் யார் என்ன சொல்றத நான் உடனே எடுக்கக்கூடாது. மைண்டில் ப்ரோக்ராம் பண்ணுங்க. நெகட்டிவா சொல்றவங்க பாருங்க, வசனம் என்ன சொல்லுது? டெத் அண்ட் லைஃப் ஆர் தி பவர் ஆஃப் டங். மரணம் ஜீவனும் நான் அதிகாரத்துல இருக்குதான். அதனால அவங்க எப்படி சொல்ல, என்னை வந்து கத்துறாங்களா, திட்டுறாங்களா, கர்ஸ் பண்றாங்களா? கர்ஸ்னா என்ன தெரியுதா? எல்லாம் நல்லாவே இருக்க மாட்டேன், பாக்கலாம் நீ என்ன பண்றன்னு பாக்கலாம். இதெல்லாம் கர்ஸ் தான். யூசிங் டிமீனிங் லாங்குவேஜ். நீ என்ன பெரியவனா? நீ யாருப்பா? நேம் காலிங். ஏதாச்சும் ஒரு பட்ட பேரை வச்சு உங்களை கூப்பிடுறது. ஆண்டவனை வச்ச பேரை வச்சு நீங்க கூப்பிடுங்க. ஆண்டவனை அழைக்கிற பேரை வச்சு நீ கூப்பிடு. கிரிட்டிசிசம்ஸ் டு பிரேக் டவுன். அட்வைஸ்ன்ற பேர்ல வந்து குறை சொல்றது ரொம்ப ஃபேஷனா போயிடுச்சு. நீங்களா என்னன்னு கேட்டா, இல்ல நாங்க சொல்லி கொடுக்குறோம். தயவுசெய்து இந்த இதெல்லாம் நம்ம பண்ணக்கூடாது. எம்பாரசிங். எல்லாரும் முன்னாடி கேவலப்படுத்தணும்னு படுத்துறது, தெரிந்து அறிந்து ஷேமிங், அவமானப்படுத்துறது அப்படின்னு சொல்லிட்டு blaming you to damage your self confidence. நீங்க நல்லா பண்றீங்க, அவ்வளவு அவங்க அட்வைஸ்ன்னு சொல்லி உங்களுக்கு சொல்றதுல வந்து உங்க செல்ஃப் கான்பிடன்ஸ் குறையுதா? இது எல்லாத்தையும் நீங்க ரொம்ப ஜாக்கிரதையா நீங்க ஹேண்டில் பண்ணணும். ஏன் அப்படின்னா, இது வந்து எப்படினாலும் இந்த மாதிரி குரூப் நிறைய இருப்பாங்க இனிமே கத்துறவங்க. அதாவது நானும் பார்த்துட்டேன், ரோட்ல போறப்போ கூட சும்மா வந்து நாய் குலைக்கிற மாதிரி நிறைய பேர் குலைச்சிட்டு போறாங்க. என்ன நம்ம எது தப்பு பண்ணாட்டி கூட. ஆனா அதுக்கெல்லாம் போய் நம்ம பதில் சொல்லிக்கிட்டு, அவங்க சொல்றதுக்கு இப்படி சொல்லிட்டு அப்படி சொல்லிட்டேன்னு சொல்லி நம்ம பதில் சொல்லிட்டு இருந்தோம்னா நம்ம ப்ரொசீட் பண்ணவே முடியாது. வேதாகமத்துல 2 உதாரணங்களை நம்ம பார்க்கலாம் இல்லையா? எலிஷாவுடைய வாழ்க்கையில வந்து அவனை விட்டு பெத்தேலுக்கு போனான். அவன் வழிநடந்து போகில் பிள்ளைகள் பட்டணத்திலிருந்து 2 ராஜாக்கள் 2:23 வாசிக்கிறேன். பிள்ளைகள் பட்டணத்திலிருந்து வந்து அவனை பார்த்து மொட்டை தலையா ஏறிப்போ என்று சொல்லி நிந்தித்தார்களா? நான் இங்க நியாய தீர்ப்புள்ளவங்க தான் எல்லாருமே நியாய தீர்ப்புள்ளார்கள். ஏன் அப்படின்னா, ஏன் நியாய தீர்ப்பு வருது இவங்களுக்கு? எலிஷாவை இவங்க சபிக்கிறதுக்கு இவங்களுக்கு வந்து எந்த இதுவுமே கிடையாது, அதிகாரம் கிடையாது. அதனால அவங்க என்ன சும்மா மொட்டத்தலாம் கேள்வி பண்ணல. அவங்க என்ன சொல்றாங்க? மொட்டைத்தலையா ஏறிப்போ. மேத்யூ ஹென்றி சொல்றார், மேத்யூ தன்னோட கமெண்ட்ரியில கோ அப், ஏறிப்போன்னு என்ன சொல்றாங்கன்னா, எலியா மேல போனார்ல, அக்னி ரதங்களால மாரி ஏறி போனார்லப்பாங்க, அதே மாதிரி நீனும் போ பார்க்கலாம். இந்த கேலி இதெல்லாம் ஆண்டவர் கவனிக்கிற தேவனா இருக்கிறார். நீங்க ரொம்ப எதுவுமே ரெஸ்பாண்ட் பண்ண வேண்டாம். ஏன்னா ஆண்டவரே ரொம்ப கோபமா இருப்பார். ஆண்டவரே அவங்களை தெரியாம செய்யறாங்கன்னு சொல்லி நம்ம மன்னிக்கணும்னு சொல்லி நம்ம ஜெபிக்கணும். 2 சாமுவேல் 16:7-8 சீமை வந்து தாவீதை எப்படி தூஷிக்கிறான் பாருங்க. ரத்த பிரியனே, நல்ல பேர்ல ரத்த பிரியனே, பேலியாளின் மனுஷனே. பேலியாளின்னா கரெக்டான அந்த பதத்துல வந்து பிசாசின் மனுஷனே. இங்கிலீஷ்ல வந்து ஒரு டீசெண்டா ஒர்த்லெஸ் மேன் அப்படின்னு போட்டிருக்கிறாங்க. சவுலின் ஸ்தானத்தில் ராஜாவா உண்மையில் கர்த்தர் சவுல் வீட்டார் ரத்த பலி திரும்ப பண்ணிடுற ஆண்டவர் பழி வாங்குறாரு அப்படின்ட்டு ஸ்பிரிச்சுவலா பேசுறாங்க. இந்த ஸ்பிரிச்சுவல் கேங் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கட்டும். ஸ்பிரிச்சுவலா பேசுவாங்க பயங்கரமா. ஆனா அவங்க நோக்கமே நம்மளை பிடிச்சு இழுக்கிறதா. பிசாசு அவங்க நாவல வந்து வார்த்தைகளை போடுவான். ஏன்னா நம்ம மேல இருக்கிற அபிஷேகத்தை வந்து அணைய பண்றதுக்கும் நம்ம சோர்ந்து போய் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி இதெல்லாம் வேண்டான்னு சொல்லி நம்ம வாயில இருந்து வர்றதுக்கு அவன் ஏதுக்களாக இதெல்லாம் பண்ணுவான். ஆனா நம்ம இதை பத்தி எதுவுமே கவலைப்படக்கூடாது. பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த எஃபெக்ட் ஆஃப் வெர்பல் அபியூஸும்
இந்த தாவீது வந்து அவன் எப்படி இதை ஹேண்டில் பண்றான்னு பாருங்களேன். 1 சாமுவேல் 17வது அதிகாரம் 27 17வது அதிகாரம் 28, 29, 30 வசனங்கள்ல அந்த மனுஷனோட அவன் பேசிக் கொண்டிருந்த அவன் மூத்த சகோதரன் எலியாப் கேட்ட போது அவன் தாவீதின் மேல் கோபம் கொண்டு, நீ இங்கே வந்தது என்ன? வனாந்திரத்தில் அந்த கொஞ்ச ஆடுகளை நீ யார் வசரத்தில் விட்டாய்? யுத்தத்தை பார்க்க அல்லவா வந்தாய்? உன் துணிகரத்தையும் உன் இருதயத்தையும் அகங்காரத்தையும் நான் அறிவேன் என்றான். அதற்கு தாவீது, நான் இப்பொழுது செய்தது என்ன? நான் வந்ததுக்கு முகாந்திரம் இல்லையோ என்று சொல்லி அவனை விட்டு வேறொருவனிடத்தில் திரும்பி, முக்கியமானது, and he turned away from him toward another and spoke in the same way. திருப்பி அதே மாதிரிதான் செய்யறான். இந்த வெர்பல் அபியூஸ்னால நம்ம பாதிக்கப்படவே கூடாது. Do not take it in your heart. உங்கள் இருதயத்துல இதை எடுக்காதீங்க. Reject in Jesus name. இயேசுவின் நாமத்துல நான் ரிஜெக்ட் பண்றேன்னு சொல்லி நல்ல அந்நிய பாஷையில நிரம்பி நல்லா ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே ரிஜெக்ட் பண்றேன், ரிஜெக்ட் பண்றேன், ரிஜெக்ட் பண்றேன். I reject it in the name of the Lord Jesus Christ. சில பேர் அப்படி வந்து பிசாசுங்க நாவல வந்து அப்படியே வச்சிருப்பான் பாருங்க. நிறைய ஸ்டேஜ்ல இருந்து இறங்கின உடனே நான் இந்த மாதிரிலாம் கேட்டிருக்கிறேன். ஒரு மெசேஜ்ல கொடுத்துட்டு நான் இறங்குறேன். உடனே ஒருத்தர் வந்து, என்ன பிரதர் இப்படி சொதப்பிட்டீங்க அப்படின்னாரு. கொடுத்தோம். இப்ப சிரிக்கிறேன், அப்ப நான் சிரிக்க முடியல என்னால. இட் ஹர்ட் மீ வெரி பேட்லி. ஏதோ தப்பு பண்ணிட்டணும், என்ன மிஸ்டேக் பண்ணேன், என்ன பண்ணேன், ஏது பண்ணேன் சொன்னார். இது மாதிரி ஒவ்வொருத்தரும் சொல்றதுக்கும் டோன்ட் ரியாக்ட். என் பாதத்துல உட்கார், நான் சொல்றத நீ சொல்லு, அவ்வளவுதான். சில பேருக்கு அது பிடிக்கும், சில பேருக்கு பிடிக்காது. Don't worry about that. Don't take it in your heart. அதனால உங்களுக்கு எடுத்துட்டீங்க அப்படின்னா பர்சனாலிட்டி அடி வாங்கிரும் பாருங்க. You'll have low self esteem. அடுத்த நான் மெசேஜ் கொடுக்குற போறப்ப, இல்லாட்டி அடுத்த பேச போறப்ப, இல்லாட்டி அடுத்த எக்ஸாம் எழுதுற போறப்ப, உங்களுக்கு எது எங்கனாலும் நடக்கலாம் இது. Don't worry. Your identity in Christ is in Christ. நம்மளுடைய அடையாளப்படுத்துதல் கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிறது. மக்கள் என்ன சொல்றாங்கன்றது மேட்டர் கிடையாது. அதனால அப்படியே ரொம்ப இன்வெர்ட் ஆயிராதீங்க. சில நேரங்கள்ல நம்ம கூட இருக்கிறவங்க இப்படி இருந்தாங்கன்னா, எப்ப பார்த்தாலும் நெகட்டிவா பேசிட்டு இருந்தாங்கன்னா, மைண்ட்ல இருந்து அவங்களை நகட்டிருங்க. ஓகே, ஏதாவது உளறிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லி மைண்ட்ல அவங்க சொல்லிடாதீங்க. ஏன்னா நிறைய பேர் இப்படி ஹர்ட் பண்றவங்க வந்து அவங்க லைஃப்ல வந்து நிறைய ஊன்ஸ் இருக்கும், அதனாலதான் ஹர்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அவங்க லைஃப்ல நிறைய ப்ராப்ளம் இருக்கும், நிறைய இமேஜ் ப்ராப்ளம் இருக்கும். அவங்க மித்தவங்களை ஹர்ட் பண்றோம்னு சொல்லி அவங்களுக்கே தெரியாது. நம்ம சொல்லி புரிய வைக்க முடியாது. அதெல்லாம் ஒரு பெரிய ஒரு மினிஸ்ட்ரி, அது டைம் எடுக்கும் புரிய வைக்கணும்னா. அது அவங்க வந்து ரொம்ப அந்த ரியலைசேஷனுக்குள்ள வரணும், அவங்கள வின் பண்ணணும். நம்ம அன்பால அவங்கள வின் பண்றதுக்கு ஒரு 5-6 வருஷங்கள் சில சமயம் எடுக்கலாம். வின் பண்ண பிறகு, அந்த ட்ரஸ்ட்டை கெயின் பண்ண பிறகு, நம்ம மெதுவா நம்ம அவங்களுக்கு ஒரு மினிஸ்ட்ரி ஆண்டர் நம்மளுக்கு வச்சிருந்தாருன்னா அப்படி நடத்துவார். சில நேரங்கள் அப்படின்னு சில அனுபவங்கள் அப்படி ஆண்டர் கொடுத்துருக்கிறார். சில பேரை தான், ரொம்ப நான் அதுல சக்சஸ்ஃபுல் கிடையாது. ஆனா ஜென்ரலா நம்ம பாதிக்கப்படாம இருக்கணும் அப்படின்னா we have to be maintain a distance. ஆனா அதுக்குன்னு ஓடிக்கிட்டே இருக்க கூடாது, பயந்து ஓட ஆரம்பிச்சிடாதீங்க. அவங்கள மென்டலா அவாய்ட் பண்ணிடுங்க, அவ்வளவுதான். அவங்க பேசுறது வந்து நம்ம ரொம்ப இது பண்ணணும்னு அவசியம் இருக்கு. சோ 3வது நீங்க பாத்தீங்க அப்படின்னா எமோஷனல் அபியூஸ். ஸோ இந்த எமோஷனல் அபியூஸ்ல வந்து இது கொஞ்சம் கிரிட்டிக்கலானது. இது ரொம்ப இல்லை. நான் இப்ப டீல் பண்றதுல ஃபர்ஸ்ட் நான் என்ன சொன்னேன், பிசிக்கல் அபியூஸ், சரீர துர்பயன்பாடுன்னு சொன்னேன். 2வது வார்த்தைகள்ல உள்ள துர்பயன்பாடு அப்படின்னு சொன்னேன். 3வது இந்த எமோஷனல் உணர்ச்சிகள் துர்பயன்பாடு. இதுதான் ரொம்ப டிஃபிகல்ட்டானது, அதை கண்டுபிடிக்கிறதே ரொம்ப கஷ்டம். இட் ஹேப்பன்ஸ் இன் நோன் ரிலேஷன்ஷிப். இது ரொம்ப க்ளோஸா இருக்க ரிலேஷன்ஷிப்ல தான் நடக்கும். யாருக்கு நடக்கும்? அம்மாவுக்கும் பொண்ணுக்கும், அம்மாவுக்கும் பையனுக்கும். பிள்ளைங்களை அப்படியே கண்ட்ரோல் பண்ணுவாங்க அம்மாமார். அப்பாக்கள் கண்ட்ரோல் பண்ணுவாங்களா? வாய்ப்பு இருக்குது, பட் இட்ஸ் அன் எக்ஸெப்ஷன். இன் ஜென்ரலா நம்ம பாக்குறது அம்மாமார்கள் நிறைய கண்ட்ரோல் பண்ணுவாங்க. சில ஒய்ஃப்ஸ் வந்து ஹஸ்பண்ட் அப்படி பயங்கரமா கண்ட்ரோல்ல வச்சிருப்பாங்க, எமோஷனல் கண்ட்ரோல்ல வச்சிருப்பாங்க. ஊழியக்காரங்களை சில பேர் அப்படி கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணுவாங்க.
இன்னும் அப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். நிறைய அந்த கண்ட்ரோலிங் மெக்கானிசம், எமோஷனல் அப்படியே கண்ட்ரோல் பண்றதா. இதுல எமோஷனல் அபியூஸ்ல வந்து நம்ம யூஸ் பண்ற முக்கியமான வேர்டு கண்ட்ரோல். am I being controlled by someone? என்னை யாரும் கண்ட்ரோல் பண்றாங்களா அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம கிறிஸ்துவுக்குள் இருக்கிறப்ப அந்த ஒரு விடுதலை இருக்கு பாருங்க. ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு. குமாரன் விடுதலையாக்க மெய்யாகவே நீங்கள் விடுதலையாவீர்கள். பரிசுத்த ஆவியானவர் அவர் வந்து விடுதலை கொடுக்கிற தேவனா இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் எங்கே உண்டு அங்கே விடுதலை உண்டு. அப்ப இந்த விடுதலையா நம்ம ஃப்ரீயா நம்ம இருக்க முடியாதபடிக்கு, ஃப்ரீயான தீர்மானங்கள் எடுக்க முடியாதபடிக்கு ஏதோ ஒரு கண்ட்ரோலிங் ஃபோர்ஸ் இருக்குது அப்படின்னா ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அந்த கட்டு இன்னைக்கு உடையணும். நம்ம லைஃப்ல ரொம்ப க்ளோஸ் நிட் ரிலேஷன்ஷிப்ல தான் அது காணப்படும். எப்படி அதை கொண்டு வருவாங்க அப்படின்னா, யார் உங்களை கண்ட்ரோல் பண்றாங்களோ அவங்க வந்து உங்களை வந்து நீங்க சரியில்லை, உங்களால பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிக்கிட்டே உங்களோட ஐடென்டிட்டியை வந்து அப்படி இண்டிவிஜுவாலிட்டியை வந்து அப்படியே குறைச்சிக்கிட்டே இருப்பாங்க. அதான் ரெண்டாவது பாயிண்ட்ல போட்டுருங்க. அபியூஸ்ட் கிராஜுவலி யூசஸ் ஹிஸ் ஆர் ஹர் இண்டிவிஜுவாலிட்டி அண்ட் டெசிஷன் மேக்கிங் கெப்பாசிட்டி. எல்லாம் ரொம்ப சைக்காலஜியா இருக்குன்னு, ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்கு அப்படிலாம் யோசிச்சிடாதீங்க. நம்ம நிறைய பிள்ளைங்களை நடத்துறதுக்கு ரொம்ப நம்மளுக்கு தேவையா இருக்கும். நம்மளுடைய வாழ்க்கையிலையும் இது ரொம்ப தேவையா இருக்கும்ன்றதை நீங்க மறந்து போகக்கூடாது. நம்ம ஏற்கனவே தெரிந்ததுபடி ரொம்ப நம்ம எமோஷனல் ஃபூல் நம்ம வந்து அடிக்கடி நம்ம பார்த்துருக்கிறோம், வச்சிருக்கிறோம். யாரு ரொம்ப இந்த மாதிரி பண்ணாங்க அப்படின்னா, சிம்சோன் வந்து தெலீலாட்ட வந்து மாட்டினப்ப பாத்தீங்கன்னா இந்த வசனங்கள் வந்து ரொம்ப பரிதாபமான வசனங்கள். அப்பொழுது அவள் அவனை பார்த்து, உன் இருதயம் என்னோட இராதிருக்க உன்னை சிநேகிக்கிறேன் என்று நீ எப்படி சொல்லுவாய்? எப்படி நீ ஐ லவ் யூன்னு சொல்லுவ? நீ இந்த 3 விஷயம் லவ் வச்சு அப்படியே மேனிபுலேட் பண்ற. நீ இந்த 3 விஷயம் என்னை பரியாசம் பண்ணினா இல்லவா, என்னை கேலி பண்ற, நீனு கேலி பண்ற, பிளேம் பண்ற. ஷீஸ் பிளேமிங். என்னை கேலி பண்ற, என்னை லவ் பண்றேன்னு சொல்ற, பட் நீ என்னை கேலி பண்ற. இந்த மகாபலம் எதனால் உண்டாயிருக்கிறது எனக்கு சொல்லாம போனாயே, இது வரைக்கும் நீ சொல்லாம போயிட்டியே. இப்படி அவனை தினம் தினம் இமோஷனல் டார்ச்சர், நாகிங், ஒவ்வொரு நாளும் தன் வார்த்தையினாலே நெருக்கி, வார்த்தைகள் நம்மளை நெருக்க முடியும், அலட்டி கொண்டிருந்தால் நாகிங். அது சாகத்தக்க இவன் ஆத்மா விசனப்பட்டு. கிளாசிக்கல் பைபிள் பேசேஜ் ஆஃப் இமோஷனல் பிளாக்மெயில். எமோஷனல் பிளாக்மெயில். ஸோ இன்னைக்கு யங்ஸ்டர்ஸ் வந்து நிறைய பேர், யங்ஸ்டர்ஸ் சொல்ல முடியாது, இந்த காலங்கள்ல எல்லாமே பொதுவாயிருச்சு. யூத்துலாம் சொல்ல முடியாது, எல்லாமே பொதுவாயிருச்சு. இன்னைக்கு நம்ம பார்க்கறது எல்லாமே பொதுவாயிருச்சு. எங்கேயுமே நம்ம கேர்ஃபுல்லா இல்லாட்டினா ரொம்ப பரிதாபத்துக்குள்ள நிலைமைக்கு நம்ம தள்ளப்பட்டுரும். ஸோ அப்படியே அந்த எமோஷனலுக்குள்ள அப்படியே அவன் கிவன் பண்றான். ஸோ இந்த எமோஷனல் அபியூசரை வந்து எப்படி நம்ம கண்டுபிடிக்க முடியும்ன்றத பாருங்களேன். என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நிறைய டிமாண்ட் பண்ணுவாங்க, நிறைய அன்ரீசனபிள் டிமாண்ட் பண்ணுவாங்க. நம்மள அந்த அபியூசர் யாரு வந்து இந்த துர்பயன்பாடு பண்றாங்களோ அவங்க வந்து நிறைய டிமாண்ட் பண்ணுவாங்க. 2, நம்மளுடைய தேவைகளை குறித்து கவலைப்பட மாட்டாங்க. அவங்களுடைய தேவைகளை நம்ம பூர்த்தி செய்யணும்னு நினைப்பாங்க. நம்மளுடைய தேவைகளை பத்தி கவலைப்பட மாட்டாங்க, அவங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யணும்னு நினைப்பாங்க. நம்மளுடைய நேரத்தை பத்தி கவலைப்பட மாட்டாங்க, ஆனா அவங்களுக்கு நம்ம நேரம் கொடுக்கணும்னு நினைப்பாங்க. சரிங்களா? போனை நீங்க எடுக்கலன்னா அவ்வளவு ஒரு டார்ச்சர் பண்ணுவாங்க. எப்ப போனை எடுக்கிறது என்னுடைய சார்ந்தது. Do I not have a freedom to attend a call or reject a call? அதுல உங்களை வந்து ஒரு பிரஷருக்குள்ள கொண்டு வருவாங்க. Are you with me? என் போன் எடுக்கல, நீ அதனால நீ என்னை வந்து இது பண்ற, ரிஜெக்ட் பண்ற, அப்படி இப்படி ஓவரா இருப்பாங்க. அவங்க சென்சிட்டிவா இருப்பாங்க, பட் நம்மள சென்சிட்டிவா இருக்கிறோம்னு சொல்லுவாங்க. நீங்க எவ்வளவுதான் சொன்னாலும் அவங்கள திருப்திப்படுத்தவே முடியாது. அவங்கதான் சரி, நீங்க தப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆல்வேஸ் அவங்கதான் சரி. மேரேஜ் ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறவங்களுக்கு, என்ன பிரதர் இது எங்க மேரேஜ் பத்தி நீங்க சொல்ற மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா இது வந்து எமோஷனல், இது வந்து ரொம்ப, நான் சொன்னேன் இல்லையா, ரொம்ப க்ளோஸ் நிட் ரிலேஷன்ல உள்ளவங்களுக்கு தான் நடக்கும். ஹெல்தி ரிலேஷன்ஷிப் நீங்க கண்டிப்பா நீங்க பில்ட் பண்ணணும். அபியூசிவ் ரிலேஷன்ஷிப், மேனிபுலேட்டிவ் ரிலேஷன்ஷிப் இருக்கக்கூடாது. கண்ட்ரோலிங் ரிலேஷன்ஷிப் இருக்கக்கூடாது. ஒருத்தரை கண்ட்ரோல் பண்றதே இருக்கக்கூடாது. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபும் நல்லா ஃப்ரீயா மூவ் பண்ணும். ஆண்டுடைய அன்பால ஆண்டவர் எனக்கு தந்தவங்க, நான் கண்ட்ரோல் பண்ணணும்னு அவசியம் இல்லை. செக் பண்றது, எங்க போயிருக்கிற, எங்க வர்ற, யார்கிட்ட பேசுறது, என்ன பண்றாங்க, அப்படியே அந்த மொபைல் எடுத்து பாக்குறது, யார்கிட்ட என்ன சேட் பண்ணிருக்கிறாங்க. யூ ஆர் an abuser, you are an emotional abuser மறந்துடாதீங்க.
எது கெடுத்தாலும் குறை கண்டுபிடிச்சிட்டே இருப்பாங்க. நெட் பிக்கிங், எது கெடுத்தாலும் குறை கண்டுபிடிச்சு, சின்ன குறை இருந்தாலும் குறை கண்டுபிடிச்சிட்டே இருப்பாங்க. இதுல பாக்குறப்ப நம்ம ரெண்டு காரியங்களை முதல்ல சொன்னேன். நம்மளும் எமோஷனல் அபியூசரா இருக்கக்கூடாது. நம்ம பாதிக்கப்பட்டிருந்தோம்னா ஆண்டவர்கிட்ட அந்த கிருபையை கேட்டு மேல வந்துடணும், மேல வந்துடணும். ஐடென்டிஃபை எமோஷனல். The abuse will try to use your fear, values, compassion, other weak areas to control you. உங்களுக்கு என்ன வீக் பாயிண்ட்னு உங்களுக்கு தெரியும் பாருங்க. உங்களுக்கு இறக்கம் வீக் பாயிண்டா, அந்த இறக்கத்தையே தான் அப்பீல் பண்ணிட்டே இருப்பாங்க. அவ்வளோ கஷ்டப்படுறாங்க பாரு, நான் எவ்வளோ கஷ்டப்படுறேன் பாரு. சிம்பத்தி கெயின் பண்ணிட்டே இருப்பாங்க, அழுதுகிட்டே இருப்பாங்க. ஏன்னா நீங்க நீங்க அழுதுட்டீங்கன்னா நீங்க இறங்கிடுறீங்கன்னு தெரியுது உங்களுக்கு. சில சமயம் சில்ட்ரன் பேரண்ட்ஸை கண்ட்ரோல் பண்ணுவாங்க பாத்தீங்களா. அழுதுட்டாங்கன்னா அம்மா நம்ம ஜெயிச்சிடலாம் அப்படின்னு நல்லா அழுவாங்க. அப்போ உங்க வீக் ஏரியா உங்களுக்கு தெரியணும். ஐயோ, நம்ம யாராச்சும் அழுதா நம்ம உருகுற ஆளு, அதனால நம்ம உருவக்கூடாது, என்ன இந்த ஆத்மா கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்குது இல்லையா. சில்ட்ரன் பேரண்ட்ஸை கண்ட்ரோல் பண்ணுவாங்க. பேரண்ட்ஸ் அம்மா, ஐயோ நான் இப்படி போயிட்டியேப்பா, அப்படி போறியாப்பா, எப்படி போறியாப்பா, அம்மா அப்படியே கண்ட்ரோல் பண்ணுவாங்க. ஒய்ஃப் கண்ட்ரோல் பண்ணும். சில பேர் ஜென்ஸ் கண்ட்ரோல் பண்றாங்க, அழுகுறாங்க ஜென்ஸ், நான் பார்த்துருக்கிறேன். கண்ட்ரோலிங் மெக்கானிசம், டியர்ஸ் இல்லையா. நம்மள நம்ம ஏதோ தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு ஒரு பாயிண்ட் வந்துடும். நம்மளுக்கு ஒரு குறை, ஐயோ என்னாலதான் அப்படி ஆயிடுச்சு, என்னாலதான் உனக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு ஒரு குற்றம். அவனுடைய கிரியைக்கு தக்கதான பலன் ஆண்டவர் கொடுப்பார். நீ இன்னொருத்தங்க அழுகுறாங்க போய் நீ போய் ஒன்னும் அவங்களுக்காக அவன் வாழ்க்கையை தியாகம் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இன்னொருத்தவங்க கஷ்டப்படுறாங்க அப்படின்னா அவங்க கஷ்டப்பட, அது அவங்க விதைச்சது அவங்க அறுக்கலாம். என்னாலதான் ஏதோ ஒரு சின்ன ஒரு காரணத்தை வச்சு நம்ம அதுல போய் மாட்டக்கூடாது. டோன்ட் பி an emotional fool. இந்த அபியூசர் இன்னொரு நேச்சர் என்ன தெரியுமா? அன்பை காமிக்க வேண்டிய அன்பை காமிக்காம அதை வச்சு மிரட்டுவாங்க. பெற்றோர் பிள்ளைங்களை இப்படிதான் கண்ட்ரோல் பண்றது. பிள்ளைங்களுக்கு தேவை அன்பு. அன்பு ஒரு ஆயுதம் கிடையாது. ஆனா அன்பு ஆயுதமா பயன்படுத்துறது எப்படி அப்படின்னா, நான் சொல்றேன் நீ செய்யல, நான் பேச மாட்டேன். சைலண்ட் ட்ரீட்மெண்ட். விமனுக்குலாம் இந்த நேச்சர் நிறைய இருக்கும்னு நினைக்கிறேன். ஜென்ஸ்க்கு எப்படி இருக்கும்னு சொல்லி, ஜென்ஸ் எல்லாம் சில பேர் அப்படி இருக்கிறாங்கன்னு நான் கேள்விப்படுறேன். பட் விமன் ரொம்ப அப்படி இருப்பாங்க. ஏன்னா அவங்க நேச்சர் அந்த அன்பு ஹெல்ப்பரா ஆண்டவர் படைச்சிருக்கனால என்னமோ, பீப்புள் இந்த க்ளோஸ் நெட் ரிலேஷன், எஸ்பெஷலி சில்ட்ரன்லாம் நீங்க பாத்தீங்கன்னா அம்மாவோட அன்பு ரொம்ப வேணும் அப்படின்னு பார்ப்போம். உடனே அவங்க சரண்டர் ஆயிடுவாங்க, அம்மா பேச மாட்டேங்கிறாங்க அப்படின்ட்டு. டோன்ட் யூஸ் தட். டோன்ட் யூஸ் டு மேனிபுலேட், டோன்ட் யூஸ் டு கண்ட்ரோல். அவங்களோட பர்சனாலிட்டி அதை அடி வாங்கிடும். அந்த பிள்ளைங்களை நல்லா வளராது. உங்களோட அக்செப்டன்ஸ்க்காக ஏங்கியே அதை எதிர்பார்த்து எங்க அம்மா எப்படியாச்சும் நீ ஏற்றுக்கொள்ளணும், அதுக்காக நான் படிப்பேன் அப்படின்னு சொல்லி அது பெர்ஃபார்மன்ஸ் காம்ப்ளெக்ஸ்ல வளர்ந்துரும். யாருமே நீ ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அன்பையும் ஏற்றுக்கொள்ளதையும் சேர்த்துரும், லவ் அண்ட் அக்செப்டன்ஸையும் சேர்த்துரும். அப்ப ஏதோ ஒன்னு காரியத்தை நான் செஞ்சாதான் எனக்கு அன்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி தவறான ஒரு ப்ரோக்ராம் நம்ம இன்ஸ்டால் பண்ணிரும். தயவு செய்து பிள்ளைங்க ஆண்டருடைய பயத்துல நம்ம வளர்க்கலாம். ஆண்டவர்கிட்ட நீ ஜோமன், ஆண்டருடைய அன்புங்க போதும், ஆண்டவர்கிட்ட நடத்தணும். The abuser will always try to act superior. மேலதான் அவங்க ஆக்ட் பண்ணுவாங்க, பெரிய ஆள் அப்படின்னு சொல்லி தான் காமிச்சிட்டே இருப்பாங்க. ஸோ இது எப்படி நம்ம மேற்கொள்றது அப்படின்னு பாக்குறப்ப, ஐடென்டிஃபை தி அபியூசர் அண்ட் யுவர் வல்னரபிள் ஏரியாஸ். நம்மளுடைய அந்த யாரு இது மாதிரி நம்ம பண்றா, யார் கண்ட்ரோல் பண்றா அப்படின்றத கண்டுபிடிக்கணும். நம்மளுடைய வீக் ஏரியா என்னைய ஒருத்தன் கண்ட்ரோல் பண்றதுக்கு என்னோட வல்னரபிள் ஏரியா என்ன, அதையும் நீங்க பாத்துடணும். அப்ப இந்த ஏரியால நான் ப்ரொடெக்டிவா இருக்கணும், பாதுகாப்பா இருக்கணும். அவாய்ட் த டெண்டன்சி டு பி சிம்பத்தட்டிக் டு தி அபியூசர். தவறாக பயன்படுத்துறவட்ட ஒரு பெரிய ஒரு என்ன சொல்ல, ஒரு இரக்கம் பாராட்டுறவங்க குணம், நம்ம குணம், நல்ல ஆட்களோட குணம் பாருங்க. அதான் சொல்றேன், எமோஷனல் அபியூஸ் இருக்குல்ல, டிஃபிகல்ட் திங். இப்ப பாதிக்கப்பட்டவங்க கூட அப்படியே ரொம்ப க்ளோஸா இருப்பாங்க பாருங்க. அதனாலதான் இதை ஷேர் பண்ணிடணும். ஷேர் வித் ட்ரஸ்டட் பீப்புள். தனியா நம்ம ஃபைட் பண்ண முடியாது. சிம்சோன் தனியா இருந்தான், மாட்டினான், நல்லா மாட்டிட்டான். 2 பேரும் பிரேயர் சப்போர்ட்டா வச்சிருந்திருக்கலாம். ஃபைட் பண்ணுங்க, ஃபேஸ் பண்ணுங்க. எமோஷனல் அபியூஸ் இருந்து வெளியே வந்துடணும். நீங்க என்ன இந்த மாதிரி நீங்க கண்ட்ரோல் பண்ண கூடாதுன்ற மெசேஜ் நீங்க பாஸ் பண்ணிடணும்.
சில நேரங்கள்ல வெளிவர்றது ரொம்ப அவசியமா இருக்கும். 4வதா கடைசியாக ஸ்பிரிச்சுவல் அபியூஸ், ஆவிக்குரிய துர்பயன்பாடு. ஸ்பிரிச்சுவல் ஸ்டேட்டஸ வச்சு பீப்புளை கண்ட்ரோல் பண்ற இது பயங்கரமான காலங்கள் இப்ப நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். ஸ்பிரிச்சுவல் ஸ்டேட்டஸ், நான் ஒரு பெரிய தேவனுடைய மனுஷன் அப்படின்னு சொல்லி பேரு ஒண்ணு வச்சுக்கிட்டு கள்ள தீர்க்கதரிசிகள், கள்ள போதகர்கள் எல்லாம் இந்த கேடையில இருப்பாங்க பாருங்க. ஜனங்களை அப்படியே தன்னுடைய வசமா வைத்துக் கொண்டுருவாங்க. அப்படியே பைபிள் இல்லாததை போதிப்பாங்க. நீ இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும், ஒரு கட்டுக்குள்ள வைத்திருப்பாங்க. சபை அப்படின்றது ஒரு ஃப்ரீடமா ஆண்டவருக்காக செயல்படுற ஒரு சந்தோஷமான இடம். அந்த சபையே ஒரு ஜெயில் மாதிரி மாத்திடுவாங்க. அதாவது நீ வெளியே எங்கேயும் போக கூடாது, வெளியே போகணும்னு ஆண்டவனை சபிச்சிருவாரு. அப்படியே ஒரு குற்ற உணர்வு அப்படியே ஏற்படுத்தி விட்டுருவாங்க. 1 ராஜாக்கள் 13:18 அந்த தீர்க்கதரிசி சொல்லுவான், வயசான தீர்க்கதரிசி. அவனை இளம் தீர்க்கதரிசி எப்படி திரும்ப அவன் வழிமாற்ற செய்வான்? உண்மை போல நானும் தீர்க்கதரிசி தான், நான் சொல்றதை கேளு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அவனுக்கு கொடுத்திருக்கிற அந்த வெளிப்பாட்டை மீற சொல்லுவான் பாருங்க. நம்மால அப்படியே கேட்டுருவோம், சரண்டர் ஆயிடுவாங்க. ஹைப்பர் ஸ்பிரிச்சுவாலிட்டியை குறிச்சு யாரும் நீங்க ஆச்சரியப்படக்கூடாது. அப்படியே அவங்க ஜெபம் பண்ணவுடனே நடக்குது, அப்படியே ஒரு பயங்கர பரிசுத்தவான், அப்படியே பாக்குறதுக்கே பயங்கர மகா பரிசுத்தவான் மாதிரி இருக்கிறாரு, அப்படி இருக்கிறாரு அப்படின்னு அந்த டயலாக் எல்லாம் என்ன சொன்னாலும் யார் சொன்னாலும், கம் ஆன், ஸ்டே அட் யுவர் ஃபீட், உன் கால்கள்ல நீ நில்லு, பறந்துராத, நீ தானி. எப்படி டால், எப்படி நம்ம ஃபேமிலி, எப்படி அக்கௌண்ட் டீடைல்ஸ், எப்படி அக்கௌண்ட் டீடைல்ஸ் என்ன சொல்றீங்க? ஆமா, எடுத்தாலும் காணிக்க இங்கதான் வரணும், இங்கதான் ஆண்டவர்கிட்ட நடத்துறாங்களா, அவங்ககிட்ட நடத்துறாங்களா? ஜாக்கிரதை. ஆண்டவர் என்கிட்ட சொன்னாரு, அப்படியே சொல்றான். 1 ராஜாக்கள் 13:18 பாருங்க. உண்மை போல நானும் தீர்க்கதரிசி தான். அவன் அப்பம் புசித்து தண்ணீர் குடிக்க நீர் அவனை திரும்பி உன் வீட்டுக்கு அழைத்து கொண்டு வா என்று ஒரு தூதன் கர்த்தருடைய வார்த்தையை என்னோடு கூட சொன்னான் என்று அவனிடத்தில் பொய் சொன்னான். ஆண்டவர் தரிசனத்துல எனக்கு சொன்னார்ப்பான்னு சொல்லி பொய் சொல்ற கள்ள தீர்க்கதரிசிகள் கூட்டம் இன்னைக்கு நிறைய. ஆண்டவர் வெளிப்படுத்தினாருன்னு அவங்க கூட சொன்னா நீங்க சொல்லணும், ஆண்டவர் ஏன்ட சொல்லட்டும். ஆவிக்குரிய துர்பயன்பாட்டை எப்படி மேற்கொள்றது பாருங்க. கரெக்டா அந்த லாங்குவேஜை கண்டுபிடிக்கணும். இந்த சோகால் ஸ்பிரிச்சுவல் லீடர் எப்படி பேசுறாரு, அப்படியே இழுக்கிறாரா, கவுன்சிலிங் பண்ற மாதிரி உள்ளுக்கு இழுத்துக்கிட்டு இருக்கிறாரா, தன்னிடத்துல இழுத்துக்கிட்டு இருக்கிறாரா? நீங்க யார ரொம்ப அட்மையர் பண்றீங்களோ அவங்கள குறிச்சு ரொம்ப எச்சரிக்கையா இருங்க. டோன்ட் ட்ரை டு எஸ்டாப்ளிஷ் பர்சனல் லைன் ஆஃப் கம்யூனிகேஷன் வித் தி ஒன் whom you admire. நீங்கள் ரொம்ப அட்மையர் பண்ற ஒரு நபர்கிட்ட தனியா பர்சனல் கம்யூனிகேஷன் லைன் வேண்டாம். அது ரொம்ப ஒரு சிக்கலாக போய் முடிஞ்சிடும். 500 யூத்ல நாங்க அடிக்கடி சொல்றது, கம் வித் ஃபேமிலி, ஜாயின் அஸ் ஃபேமிலிஸ். குடும்பமா வாங்க அதான் எம்பசிஸ் பண்றோம். கடைசி காலங்கள் குடும்பமா கணவன் மனைவியா இணைந்து செயல்பட்டால் தான் ஒரு கூட்ட ஆத்துமாக்களை நம்ம ஆண்டவருக்காக ஆயத்தப்படுத்த முடியும். சேர்ந்து ஜெபம் பண்ணணும். ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒளிவு மறைவில்லாத ஒரு பரிசுத்தமான உன்னத ஒரு நிலையோடு கூட அப்படிப்பட்டதான ஒரு கிருபை நம்மளுக்கு வேணும். திருமணமானவர்களுக்கும் சொல்றேன், திருமணமாகாதவர்களுக்கும் சொல்றேன், ஆண்டவர்கிட்ட நெருங்கிய உறவு. நபர் மூலமா தான் நம்ம ஆண்டவர்கிட்ட நெருங்கணும்னு அவசியம் கிடையாது. ஆண்டவருடைய அந்த கிருபையினால, ஆண்டவர் நம்மளுக்கு கொடுத்திருக்க விடுதலைனால, எந்த சர்ச்சுக்கு போறதுக்கு ஜபத்தோட நான் தீர்மானம் பண்றதுக்கு எனக்கு விடுதலை வேணும். ரொம்ப சில பேர் அப்படி ஒரு சென்டிமெண்டலா அட்டாச் ஆயிருப்பாங்க. சென்டிமெண்டலா இந்த ஐயோ நான் பிறந்ததுல இருந்து இங்கதான் இருக்கிறேன், எப்படி வருவேன், அப்படிலாம் கிடையாது. ஜெனரல் கைட்லைன்ஸ், ஐடென்டிஃபை தி அபியூசர்ஸ் எல்லாத்தையும் நம்ம ஒரு கம்பைல் பண்ணி நம்ம ஜெபிக்க போறோம். அபியூஸ் ஐடென்டிஃபை பண்ணுங்க. துர்பயன்பாடுன்னா என்னன்னு சொல்லி நான் இந்த மெசேஜ் இன்னும் கூட கொஞ்சம் நீங்க கேட்டாதான் நல்லா புரியும். ரொம்ப ஆழமானது. யாரு துர்பயன்பாடு பண்றாங்க, அவங்கள எப்படி கண்டுபிடிக்கிறது, அதையும் நீங்க பாருங்க. அதை குறிச்சு பேசுங்க. சீக்ரெட்ஸ் வச்சுக்கிடாதீங்க. ஏன்டா அந்த பிரதர் எதுக்கு தனியா மெசேஜ் போட்டாருன்னு தெரியல, சொல்லுங்க. சீக்கிரட்டா வைக்காதீங்க.
நீங்க ஷேர் பண்றீங்கன்றது அவங்களுக்கு தெரிஞ்சுன்னா அந்த அபியூசர் வந்து வரமாட்டாங்க, பக்கத்துல வரமாட்டாங்க. ஒருவேளை நீங்க பாதிக்கப்பட்டிருந்தீங்க அப்படின்னா, ஆண்டவரே எனக்கு ஒரு சுகம் வேணும் ராஜா, எனக்கு ஒரு சுகம் வேணும், எனக்கு ஒரு ஆண்டவரே விடுதலை எனக்கு வேணும். சில நேரங்கள் இந்த அபியூஸ் பண்றவங்களை வந்து அவங்கள டைரக்டா சொல்லிடணும், என்னை இந்த மாதிரி தொடாத, என்னை அந்த மாதிரி நீ பார்க்க முடியாது. எவ்வளவு பெரியவங்களா இருந்தாலும் சரிதான், எவ்வளவு வயசுல பெரியவங்களா இருந்தாலும் சரிதான். ஸ்பீக் டு ஃபேஸ் டு ஃபேஸ், ஸ்பீக் ஃபேஸ் டு ஃபேஸ். நான் டாலர் பண்ண மாட்டேன்னு சொல்லி வார்னிங் கொடுங்க. நெக்ஸ்ட் டைம் நான் பார்த்தேன் அப்படின்னா ஐ வில் மேக் a complaint. சேஞ்சஸ், பிஹேவியர் சேஞ்ச் டக்குன்னு நீங்க ஷேர் பண்ணிருங்க. ஏன்னா சில நேரங்கள்ல வந்து இந்த மாதிரி நீங்க சொல்லிட்டீங்கன்னா அந்த அபியூசர் வந்து ரொம்ப வயலண்டா மாறிடுவாங்க. எல்லாமே நம்மளுக்கு வந்து பிரச்சனையை உண்டாக்கிறது. அதை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. பரிசுத்தத்துக்காக யோசேப்பு எடுத்த ஸ்டாண்டுனால தைரியமா வந்துண்டா, போனா போகுது, வேலை போனா போகுது, நான் அதுக்குன்னு என்னால இது பண்ண முடியும். என்னுடைய எதிர்காலம் இயேசு கிறிஸ்து. அந்த கம்பெனில தான் எதிர்காலமா, இந்த உறவுல இருந்தாதான் எனக்கு எதிர்காலமா? ஸோ அதுக்குன்னு பயந்து பயந்து ஒவ்வொன்றையா நம்ம ஓடிக்கிட்டே இருக்க முடியாது இல்லையா? திருமணத்துல சில பேர் வந்து மேரேஜுக்குள்ள நிறைய அபியூஸ் இருக்கும். ஸோ அதை நீங்க அவங்ககிட்ட சொல்லி வெளியும் சொல்லி அவர் கவுன்சிலிங் பண்ணி அவங்கள கரெக்டான பாத்துக்கு நீங்க கொண்டு வர்றதுக்கு ட்ரை பண்ணணும். நீங்க டாலரேட் பண்றீங்க, நான் என்னால இது ஒத்துக்கிட முடியாது அப்படின்ற பவுண்டரியை வந்து நீங்க கம்யூனிகேட் பண்ணணும். சும்மா எல்லாத்தையும் நான் ஏத்துக்கிடுவேன் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. மத்தேயு 10:16 நீங்க பாத்தீங்கன்னா அந்த வசனத்தோட நம்ம முடிக்க இருக்கிறோம். ஆடுகளை ஓநாய்க்குள்ள அனுப்புறது போல் இதோ நான் உங்களை அனுப்புகிறேன். ஊழியத்துக்கு போறப்ப ஆண்டவர் சொல்றாரு. ஆகையால் சர்ப்பங்களை போல வினாவுள்ள புறாக்களை போல கபடற்றோளுமாயிருங்கள் என்று சொல்றாரு. ஊழியத்துக்கு அனுப்புறான்ப்பா, ஊழியத்துல எல்லாம் நல்லா இருக்கும்னு கிடையவே கிடையாது. ஐயோ பயங்கரமான நபர்கள் வருவாங்க, நம்மளை கால வர்றதுக்குன்னே வருவாங்க, நம்மளை பத்தி குறை சொல்லி புறங்கூறி நம்மளை பேரை கெடுக்கிறதுக்குன்னே 10 பேர் பிசாசு எழுப்பிட்டு வந்துருவான், வந்து உட்கார வச்சிருப்பான். ஞானம் உள்ளவனா இரு, எல்லாரையும் பேக்கு மாதிரி அதான் இல்லையா, நம்பாத. ஆடுகளை உனைக்குள்ளே அனுப்புறது போல் இதோ நான் உங்களை அனுப்புகிறேன். ஆகையால் சர்ப்பங்களை போல வினாவுள் நீ உனக்கு தேவை, புறாக்களை போல கபடம் நம்மளுக்கு தேவை. ஒரு சிறு ஜபத்தோடு கூட நம்ம முடிக்க இருக்கிறோம். எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா. ஆண்டவரே நோக்கி பார்க்கிறோம். நிறைய பேருக்கு உங்க லைஃப்ல நிறைய காரியங்கள், சில பேர் சொன்ன காரியங்கள், வெர்பல் அபியூஸ்ல சொன்ன காரியங்கள்னால உங்க பர்சனாலிட்டி டேமேஜ் ஆயிருக்கலாம். ஓ ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால ஹல்லேலூயா. ஆண்டவரே நோக்கி பார்க்கிறோம். உங்க வலது கையை உங்க தலைமையில வைங்க. இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே உங்களுடைய பிள்ளைங்களோட வாழ்க்கையில உங்க பர்சனாலிட்டியை டேமேஜ் பண்ணிட்டு இருக்கிற எல்லா கட்டுகளையும் இப்பொழுதே முறிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினாலே. ஓ பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை இப்பொழுதே பாய்வதாக, விடுதலை உண்டாவதாக, தெளிவு உண்டாவதாக, கண்கள் திறக்கப்படட்டும். எல்லா பயங்களையும் இயேசுவின் நாமத்தினால தெரிந்து கொண்ட புறப்படுத்தி ஜெபிக்கிறேன். எல்லா சந்தேகங்களும் இயேசுவின் நாமத்தினால மாறி போகட்டும் ராஜா. உம்முடைய பிள்ளை என்ற அந்த அடையாளத்தை இன்னும் ஆணித்தரமாக அவர்கள் அறிந்து கொள்ளட்டும் ராஜா. ஹல்லேலூயா. உம்மை நோக்கி நான் பார்க்கிறேன் ராஜா, உம்மை நோக்கி நான் பார்க்கிறேன் அப்பா. உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன். இமோஷனல் அபியூஸ்ல கட்டப்பட்டிருக்கிற நபர்களுடைய ஆண்டவரே அந்த காரியங்களுக்காக நான் வருகிறேன் ஆண்டவரே. அவர்கள் இந்த இமோஷனல் அபியூஸ்ல இருக்கிறார்களே, கண் தெளிவாகட்டும், கண் திறக்கப்படட்டும், பிரகாசமுள்ள மனக்கண்கள் உண்டாகட்டும். ஓ பாம்பை போல வினா உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தினால. ஓ ஹல்லேலூயா. தைரியமா ஸ்டாண்ட் எடுக்க உதவி செய்யுங்க, தைரியமா ஸ்டாண்ட் எடுக்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. இதெல்லாம் போய் நான் சொல்ல முடியாது, நான் அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன்னு சொல்லி ஆண்டவரே தங்களுடைய பர்சனாலிட்டியை கெடுத்து கொண்டிருக்கிற நபர்களுக்காக ஜெபிக்கிறேன். ஹல்லேலூயா. ஆண்டவரே உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அவர்களுக்கு சரியான ஆலோசனை கொடுப்பீராக. யாரால தவறாக ஆண்டவரே பயன்படுத்தப்படுகிறார்களோ அவர்கள்ட்ட போய் ஆண்டவரே அதை சொல்ல, அதை ஃபேஸ் பண்ண, அதை ஹெட் ஆன் பண்ண, அதை எதிர்க்க ஆண்டவரே அவர்கள் ஆண்டவரே அப்பா வெளியே ஆண்டவரே அதை சொல்லிவிடத்தக்கதான கிருபைகள், தைரியத்தை நீர் கொடுக்க வேண்டுமாய் கூட ஜெபிக்கிறேன். ஓ ஆண்டவரே தகப்பனே ஆண்டவரே அப்பா, அந்த இமோஷனல்
அட்டாச்மெண்ட் இருக்குமே ஆண்டவரே, ஐயோ அவங்க அப்படி இல்ல, அவங்க மெத்தட்லாம் அவங்க அப்படி வளர்க்கப்பட்ட விதம் அப்படி இப்படின்னு சொல்லி இந்த அபியூசரை டிஃபெண்ட் பண்ற ஆண்டவரே, அப்படிப்பட்ட ஒரு ஆண்டவரே மாய்மாலத்துல இருக்கிற நபர்களுக்காக ஜெபிக்கிறேன். எல்லாம் தெளிவுண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தினால. இந்த கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன் ராஜா. நீர் வைத்திருக்கிற இடத்திற்கு நாங்கள் செல்லணுமே, நீர் வைத்திருக்கிற ஊழியத்தை நாங்கள் செய்யணுமே, நீர் எங்களை பயன்படுத்துற விதத்துல ஆண்டவரே அப்ப நாங்கள் பயன்படுத்தக்கதான கிருபைகளை நீ ஒவ்வொருத்தருக்கும் கொடுக்க வேண்டுமா கூட ஜெபிக்கிறேன். தைரியமாய் பிரசங்கிக்கிற நபர்கள் எழும்புவார்களாக. உடைய அபிஷேகத்துல தீர்க்கதரிசிகளாக அநேகரை நீர் எழுப்ப போற கிருபைக்காக நன்றியோடு கூடமே துதிக்கிறேன் ராஜா. இந்த கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே, இந்த கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. லோ செல்ஃப் எஸ்டீமோடு இருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறேன். என்னால இதெல்லாம் செய்ய முடியாது, எதற்கெடுத்தாலும் ஒரு தோல்வி மனப்பான்மை வருது, எதற்கெடுத்தாலும் சாகலான்னு இருக்குது, எதற்கெடுத்தாலும் எனக்கு சந்தேகம் தான் வருது அப்படின்னு சொல்லி புலம்புகிற நபர்களுக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அவங்க என்ன கடந்த காலமோ தெரியல, அது நம்ம இதெல்லாம் பெரிய ஒரு ஆராய்ச்சி பண்ணணும்னு அவசியம் இல்லை ராஜா. ஆனால் அவனும் கிறிஸ்துவுக்குள்ள இருந்தால் அவன் புது சிருஷ்டியாக இருக்கிறான். இப்பொழுது அந்த புது சிருஷ்டி உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே புது சிருஷ்டி உண்டாகட்டும். இந்த வசனத்தினுடைய ஆண்டவரே விசுவாசத்தின்படி நான் அறிக்கையிடுகிறேன் இயேசுவின் நாமத்தினாலே. இப்பொழுதே ஒரு புது சிருஷ்டி கிரியேட் ஆகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. இந்த வசனத்தை உறுதிப்படுத்துவீராக, ஒரு புதிய துவக்கத்தினை கொடுப்பீராக. ஜெப வாழ்க்கை மாறட்டும், ஊழிய வாழ்க்கை மாறட்டும், அவர்கள் மெசேஜ் கொடுக்கிற விதங்கள் மாறட்டும் ஆண்டவர். ஜனங்கள் இவர்களால ஆண்டவர் தொடப்படுவர்களாக உடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிறேன் ராஜா. நிறைய பெரிய காரியங்களை செய்யும், தொடர்ந்து வழி நடத்துங்க, பலப்படுத்துங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென்.